என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. இப்ப அவங்க சொன்னாங்கல்லப்பா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆத்மா வருது அந்த மாதிரி சொன்னாங்கல்ல. அப்ப அப்பா அம்மாவோட பாவம் செய்யறதுன்னா அப்ப திரும்ப அவங்க பிறக்கத்தானே போறாங்க. யாரு அப்பா அம்மா வந்து இப்ப இறந்துட்டாங்கன்னா திரும்ப அவங்க பிறக்கத்தானே போறாங்க. அப்ப அந்த பாவம் அவங்களுக்கு தானே சேரணும். இல்ல, நீ தப்ப புரிஞ்சுக்கிட்ட. அதாவது வந்து இப்போ ஒண்ணு இல்ல. இப்போ உங்க வயசு என்ன? 20. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் வச்சுக்க. அம்மா வயசுல ஒரு வருஷம் தான், அப்ப 21 வருஷம். அதுக்கு முன்ன நீ எங்க இருந்தனா? அப்பா விந்தல இருந்த. அப்பா விந்தல இருக்கிறதுக்கு முன்னாடி உன் பாவம் அதற்குது. அப்போ வந்து இப்போ உங்ககிட்ட செல்லு கொடு. இப்ப இது எங்கிட்ட வந்துச்சு? உங்ககிட்ட இருக்குதா எங்கிட்ட இருக்குதா? இப்ப நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். எங்கிட்ட இருக்கிறது வந்து இப்படி வராது ரிட்டர்ன். அதாவது அப்பா விந்துல இருந்து அம்மா கிட்ட போயிடும், அப்பா கிட்ட திருப்பி போகாது. அம்மா வயிற்றுல இருந்து திருப்பி பூமிக்கு வந்துடும், அம்மா வயிற்றுக்கு போகாது. இப்போ இப்படி உங்ககிட்ட இருந்து இப்படி வெளியே தான் போகும்போது ஒரு ரிட்டர்ன் வராது. இது பொருள் இல்லை, நம்ம கொடுத்து வாங்கிக்கிறது. முதல்ல வந்து இந்த ஆண்மை வந்து வெட்ட வெளில இங்க பல கோடிக்கணக்கான ஆண்மை இங்கே சுத்தினே தான் இருக்குது. இப்போ சுத்தினே இருக்குதா? இப்போ இங்க ஆண் விந்துல வந்து எல்லாம் ஆயிரக்கணக்கான விந்துகள் வந்து இது எப்படின்னா ஒரு இதுலயும் உயிர் அணுக்கள் வந்து எல்லாம் இருக்கு. இந்த உயிர் அணுக்கள் என்ன பண்ணுன்னா ஒரு அது அது வந்து ஏற்கனவே இந்த ஆள் இவன் வந்து பொண்ணுல இப்போ நீ நல்ல பொண்ணாக்கன்னு வச்சுக்கோ, செத்து போயிட்டுன்னு வச்சுக்கோ. அந்த ஆண்மை என்ன பண்ணும்? உன்ன மாதிரி நான் நல்லவனா இருந்து செத்து போயிட்டேன், இப்போ நான் நல்ல உயிர் எடுக்கணும்னா அந்த நல்ல இப்போ அந்த ஆன்மா வந்து எனக்கு யார் கெட்டவன் நல்லவன் தெரியும். இப்போ இங்க இருக்கிறவங்கள நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்போ ஒரு அப்பா அம்மா சேர்ந்தெடுக்குதுன்னா அந்த ஆன்மாவுக்கு வந்து இந்த ஆண் பெண்ணு நல்லவங்க முதல்ல தேர்ந்தெடுத்து அப்படிதான் அப்பா அம்மான்றது. அப்புறம் இவன் வந்து நல்லவனா இருக்கான், இந்த பொம்பளை நல்லவனா இருக்கிறா, இந்த வயிற்றுல போனா அந்த விட்டு வந்த மாதிரி பணம் சேர்த்து விட்டு வந்துட்ட பத்தியா, அந்த இவங்க போனா இதெல்லாம் சொத்து அனுபவிச்சு கழிச்சிருவன்னு வரும் ஒண்ணு. அப்படி இல்லைன்னா இந்த ஆள் கெட்டவனாக்குறான், இந்த பொம்பளை கெட்டவனாக்குறா, நான் அராஜகமாக்குறாங்க, நான் ஏற்கனவே நிறைய பாவம் பண்ணிக்கிறேன், இவங்க வயிற்றுல போனா அந்த பாவத்தெல்லாம் கழிச்சிருவேன். ரெண்டு வகையில் தான் கழிக்குதான் வந்துடுது. புண்ணியத்தை கழிக்கிறதா பாவத்தை கழிக்கிறதான்னு சொல்லுது. அப்ப அந்த பாவத்தையோ புண்ணியத்தையோ கழிக்கணும்னா அந்த ஆன்மா என்ன பண்ணனா இந்த ஆள் வயிற்றுல போய் இவங்க வயிற்றுல போனா கழிச்சிடலான்றதால அவங்க உள்ள போகுது. அந்த விந்த அணுவா போகும்போதே அந்த தான் செஞ்ச பாவத்தை தூக்கி உள்ள போயிடுச்சு. உள்ள பண்ண இடம் கொடுத்த சும்மா இருக்குமா, அப்பனுடைய பாவம் உள்ள வந்து சேர்ந்துக்கிச்சு. அப்பா சேர்ந்தோடனே அம்மா கிட்ட போனோடனே அம்மாவோட பாவம் அந்த சுரேஷமா வந்து அதுக்குள்ள சேர்ந்துக்கிச்சு. இதை மூணு தூக்கி தான் பூமியில வந்து அனுபவிக்கிறோம். அது அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அது எந்த மாதிரி நான் பாவ புண்ணி எதுதான் வளருது. அதுக்கு பின்னாடி எல்லாம் சொல்லி 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 அந்த மண்டையில போகும்போது அதுதான் மாயமலம் வந்து சேர்ந்துருக்கு. நிறைய சேர்றது மாயமலம் தான். ஆன்மமலம் கண்மமலம் கம்மி, அது பிக்சடு. ஆனா மாயமலம் தான் தானா எக்ஸஸ் சேர்ந்துனே இருக்கு. இப்ப கூட ஒண்ணு சேரும், அது உன்னோட சேர்ந்த உன் பாவம் ஏற்கனவே இதுல இப்போ ஒரு சேர்த்து உன் பாவம் தானே. அப்படி அம்மா கிட்ட அப்பா கிட்ட எப்படி போகும்? இப்ப அப்பா கிட்ட இருந்து அம்மாட்ட வந்துச்சு, அம்மாட்ட இருந்து நீ தனியா வெளியே வந்துட்ட, இவங்ககிட்ட எப்படி போகும்? இப்ப என்ன பண்ண தெரியுமா, உன்னோட இப்ப பாவத்தை வந்து கழிக்க முடியாத பட்சத்துக்கு நீ ஒரு புள்ள பெற்றுக்கு பண்ணா உன்னோட பாவம் உன் பிள்ளைக்கு போயிடும். அந்த பிள்ளை வந்து அது ஒரு பிள்ளை பத்தி இப்ப ஒரு எல்லாத்தையும் கழிக்கலாம், அப்பா அம்மா பாவத்தை மட்டும் கழிக்க சொல்லுன்னு தெரியுமா? அப்ப என்ன பண்ணுவேன்னா நான் இப்ப எங்க அப்பா அம்மா பாவத்தை நான் கழிக்க முடியாது, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி என் பாவத்தை வந்து அவங்களுக்கு என்ன கழிக்க முடியாம நீ கழிச்சிக்கோ. அது என்ன பண்ணா அது ஒரு பிள்ளை பத்தி நீ கழிச்சுக்கணும், கழிச்சு அடுத்து மாற்றி விட்டு தான் வரும்போது திருப்பி வாங்கிக்க முடியாது, கொடுத்துட்டு போய் நேக்கலாம். இப்படிதான் நடந்தது ப்ராசஸ். எப்போ எனக்கு ஒரு அடுத்த ஜென்ரேஷனே இல்லைன்னு வருதோ அப்ப என்னோட ஸ்டாப் ஆயிடும். எனக்கு புள்ளுக்குட்டியே இல்லை, கல்யாணமே பண்ணிக்கல, எனக்கு புள்ளுக்குட்டியே இல்லைன்னா அந்த பாவம் அதோட கட் ஆகுது. எப்போ ஒன்று தொடச்சி வருதோ கண்டிப்பா பாவம் தொடச்சி வந்துட்டே தான் இருக்கும். என்னால் முடியல என் பையன் கழிப்பான், என் பையனால் முடியல அவன் பையன் கழிப்பான், அவன் பையன் வேணா அவங்க. இதுக்குதான் 7 ஜென்மம் சொல்றாங்க. 7 ஜென்ம பாவம்ன்றாங்க, இதெல்லாம் அதனால 7 ஜென்மம். ஆனா அது 7 ஜென்மத்தை கழிஞ்சிடும். ஜென்மத்துல எப்படி இருந்தாலும் நமக்கு தெரிய போறது இல்லை, பாவம் பண்ணுமோ புண்ணியம் பண்ணுமோன்னு தெரியாது. ஆனா ஏன் திரும்ப நம்ம அதை அனுபவிக்கணும்? இல்ல, இது ஏற்கனவே நீ தெரிஞ்சது வந்து அந்த ஆன்மாவா இருக்கும்போது தெரியும், ஆன்மாவா இருக்கும்போது தெரியும், இந்த கூட்டுக்குள்ள தெரியாது. இப்போ ஒரு நாய்ல ஒரு ஆன்மா இருக்குது, கடிக்குது, அது அதுக்கு போது மனுஷன் வச்சுக்கோ, மனுஷன் கடிக்குமா? அது கூட்டுக்குள்ள போனா அதனுடைய வேலையை அது செய்யுது. இப்போ உனக்குள்ள வந்தோடனே உன்னோட வேலை செய்யுது. உனக்கு இப்ப இது விட்டு வெளியே போய் ஒரு பறவை போய் வச்சுக்க, பறவை பறந்தா போகும், நடந்தே போகுமா? இப்ப அது ஒரு பாம்பாக்குது, பறக்கணும் நான் சொல்றேன், நான் போனது பறவையா இருந்தேன், நான் பறக்க முடியுமா? அந்த கூட்டுக்குள்ள போனோடனே அந்த செயல் வந்துடும். அந்த அத பழக்க வழக்கம்ன்றது. நீ ஒரு நல்ல புள்ளியா போகும்போது நல்ல குணமே வரும், கெட்ட புள்ளியா இருந்தா கெட்ட குணமே வரும். அது அடுத்த ஜென்மத்துக்கு கூட்டிட்டு போகும். இது பல ஜென்மம் எடுத்து எடுத்து வரும்போது என்ன ஆகும்னா அந்த பழக்க வழக்கன்ற மாதிரி அந்த மனசுல பதிவு, அதை பத்தி அது அப்படியே வந்துடும். எதுவுமே வந்து நம்ம கொடுத்தலாம், வாங்க முடியாது. இப்போ சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க உயிர் கூடு விட்டு கூடு பாயிருது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்க ஏன் அவங்க உயிர் போயிடுச்சு?
இல்ல அதாவது வந்து இப்போ நிறைய சித்தர் அவங்களே சொல்ல இருந்து எல்லாம் பிரபஞ்சத்தை இப்ப சித்தர்கள் 18 சித்தர் இருக்காங்களே, அவங்க உயிர் இப்ப வந்து இப்ப நம்ம குரு உடல் கிடையாது இல்ல. உடல் கிடையாது, அவங்க கரைச்சிடுறாங்க. இப்ப அதுக்கு ஊத்தன இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் செய்யறோம், ஒரு களிமண் எடுத்து விநாயகர் பொம்மை செய்யறோம். அது மண்ணில் ஒரு முதல்ல மண்ணாகுது, அதை வந்து பிள்ளையார் சிலை செய்யறோம். தண்ணீர் பண்ணி என்ன ஆகுது, கரைஞ்சிடுது. திருப்பி அது போல செய்யலாம செய்ய முடியாதா? அதே மாதிரி இப்ப சித்தர் மகன் என்ன பண்ற, சித்தர்கள் என்ன பண்றாங்கன்னா உடலை கரைச்சிடறான், திருப்பி கூட்டுக்கிறான். அந்த கரைக்கிறது அவன் தான், எடுத்துக்கிறது அவன் தான். ஆனா இந்த மகான் என்ன பண்றாங்கன்னா அந்த சமாதின்றது உள்ள உட்காந்துக்கிறாங்க, அவங்க கூடு விட்டுறாங்க. சித்தர்கள்லாம் இப்ப வல்லாரத்துக்கு அவர் எங்க இருக்குது உடல், பட்டினத்தார் எங்க இருக்குது, பத்தது எங்க இருக்கு. சித்தர்கள்லாம் யாரும் இப்ப 18 சித்தர்களும் உடலோட சுத்துறாங்க. அவங்க நினைச்சா எடுத்துக்கலாம் விட்டுறலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவங்களுக்கு உடல் வந்து திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு அதெல்லாம் அவர் வந்து இப்போ என்ன சொல்லணும்னா வல்லார் வந்து நெருப்போடு நெருப்பா இருக்காரு. ஆனா உடல் எடுக்கும், எப்படி உடல் எடுப்பாங்க சொல்லு. இப்ப இங்க வந்து நல்ல வாசனை இருந்தா உட்காரலாம், நாத்தடிச்ச வாசனை இருந்தா இப்ப அவங்க இதெல்லாம் நாத்தடிச்ச வாசனை, அவங்க எப்படி வருவாங்க சுத்த பொருள் சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு லெவலுக்கு போனா, இப்ப ஒரு நம்ம குருவே எடுத்துக்க, அகத்தியரை பார்த்தேன்னு சொன்னாரு. இப்ப நான் பார்க்க முடியுமா? அவர் யோகத்துல போய் அந்த தகுதி அறிஞ்சோடனே அகத்தியர் காட்சி கொடுத்தாரு. அகத்தியர் சொல்ற சண்முகநாதன் கோயில் கட்டினாரு, நான் போய் கட்ட முடியுமா? ஆனா அகத்தியர் உயிரோட இருக்கிறாரு, சுத்தினுங்கிறாரு. அவரு எல்லாம் சுத்தினுங்கிறாருடா, உங்க கண்ணுக்கு தெரியாதுன்னு உண்மை தானே. அதனால அவங்க வந்து உடலை கரைக்கும் போது எடுத்துக்க முடியும். இப்ப நம்ம பிள்ளையார் கதை தான், நினைச்சா உருவம் பண்ணிக்கலாம், நினைச்சா கரைச்சி விட்டுறலாம். அது அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதனால அது நம்ம ஒப்பிட முடியாது. இல்ல, நீ நல்லா பண்ணு, உனக்கு வாய்ப்பு இருக்கு, நீ கரைக்கலாம். சரியா? சரி. ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா அடுத்த உயிரை துன்புறுத்தாத கொள்ளாததான் ஜீவகாருண்யம் தான். ஒருத்தர் துன்பப்படுத்த ஒரு நிக்கிற உன் மனசை காயப்படுத்தா ஜீவகாருண்யம் கிடையாது. அது பார்த்து சரி. ஆமா ஆமா. அப்போ அடுத்த உயிரை வந்து துன்பப்படுத்தக்கூடாது, வெட்டுறது அதை மோசம். அதாவது துன்பப்படுறதே தப்பு, அதை வெட்டினா இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குமா. அடுத்த உயிருக்கு எந்த ஒரு சாதாரண பத்த சொல்றாரு, வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னாரு. அப்ப வாடுறதே ஒரு பொண்ணு, அது அது எப்படி எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க யாரும் செய்வாங்களா? நானே பாரு ஒரு புள்ளி பிடிங்க சார், அப்ப என்ன பண்ணுது? அது ஜீவமுக்தின்றது திரும்பி பிறக்காதுக்குது. ஜீவமுக்தி அடையுதுன்றது அது அது பெரிய ப்ராசஸ். அது அது வந்து இந்த பாதையில போய் கடைசியில முத்தி இறைவனோட கலந்துக்கணும். மனிதர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில பார்க்க வேண்டிய 3 ஜோதி. 3 ஜோதி, அதாவது ஒண்ணு ஜீவ ஜோதி, ஒண்ணு ஆன்ம ஜோதி, ஒண்ணு பரஞ்சோதி. 3 ஜோதி ஐயா சொல்லியிருக்காரு. இது வந்து ஜீவ ஜோதின்றது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். ஆன்ம ஜோதின்றது நம்ம 4வது படம் வாங்கிக்கிற பாடத்துல பார்த்துருக்கோம், அது ஆன்மாவுடைய வெளிச்சம். ஆனா செத்து போனப்ப பற வெளிச்சம் வரும். அது இல்லைன்னா நீ சாவாதியே பார்க்கணும்னா மேல்நிலைக்கு போகும்போது உங்களுக்கு அந்த கடவுளோட காட்சி, அந்த பரஞ்சோதி தெரியும். அது வந்து நம்ம செயல்கள் தான். ஆனா மேக்ஸிமம் பரஞ்சோதி பார்க்கறது ரொம்ப கஷ்டம், எல்லாத்துக்கும் கிடையாது. முயற்சி பண்றவங்க யாருக்கு அது வாய்ப்பு இருக்கிறவங்களும் கிடைச்சிக்கணும். இப்ப பரஜோதியா வல்லெல்லாம் பரஜோதியா மாறிட்டாரு, அவங்க இப்ப பரஜோதியாவே இருக்காரு. அந்த லெவலுக்கு போகணும். அதனால அதான் ஐயா சொன்னாரு, அடுத்த முறை ஒரு நல்ல இதாங்கன்னா 2 ஜோதியாவது பாருங்கன்னு சொன்னது வந்து ஜீவ ஜோதியும் ஆன்ம ஜோதியும். நீலாம் 2 ஜோதி பார்த்துட்டு நீங்களாம் கவலை இல்லை. ஒரு ஞானி வந்து அடக்க வேண்டிய 3 விஷயம் என்னென்னப்பா? ஞானி ஆவறதுக்கு முதல் ஒண்ணுதான் அதிகம். அது வாய் அடக்கம். வாய் வந்து 2 செயலை செய்யுது. ஒண்ணு கண்டதெல்லாம் புடிச்சு போடுது, இல்லை கண்டதெல்லாம் பேசுது. இது 2 அடக்கும் போதே உங்களுக்கு, அதாவது அந்த கண்டதெல்லாம் பிடிச்சி சாப்பிடும் போது தேவையில்லாத எண்ணங்கள் வந்து பேசும்போது குருடராய், காது இருந்தும் செவிடராய், வாய் இருந்தும் ஊமையாய், அந்த மாதிரி. அதாவது வாய் அடக்கினாவே இதெல்லாம் போயிடும். நீ ஒண்ணு இல்லை, இப்போ ஒரு நல்ல ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு தான் வந்து அதை பார்க்க சொல்லுது, அதை பார்த்தோன்னே வேணும்னு கேட்குது. அதே மாதிரி நீ கண்ணை மூடனு வச்சுக்க, காது வந்து ஏன்னா பேசுவாங்க, அதை கேட்டா அது வேணும்னு கேட்குன்னு சொல்றது காது கேட்குது. ஒன்று மூக்கு வந்து ஒரு வாசனை பார்த்து அது சாப்பிடலான்னு தோணும். இது மாதிரி ஏதோ ஒரு வரும்போது இதுங்களை அடக்கும்போது மெயினே வந்து நாக்கு அடக்குனாவே இது முடிஞ்சிடும். வாய் தான் மெயினே. அதுக்கு தான் பேச்சை குறை மூச்சை கவனின்னாங்க. ஐயா என்ன சொன்னாரு, தின்றதை குறைக்கிறவங்க முன்னேறலாம்னு சொல்லுவாரு. மெயின் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் எவச்சமா இருக்குது. ஞானி அதாவது வந்து அவன் வந்து எம்டி காலி பாத்திரமா இருப்பான். இப்ப என்ன செய்யணும் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சா ஒண்ணு கூட தப்பு வராது. அஞ்ஞானி வந்து யோசிப்பான், ஒரு சின்ன செயல் செய்தோம்னா நிறைய பிளான் போடுவான், நிறைய பிளான் போட்டு தோத்து போயிடுவான். ஆனா ஞானி தோக்க மாட்டாங்க, அந்த நேரத்துல தான் யோசிப்போம்.
அதான் யோசிக்காத செய்யறது போற ஞானியோட வேலை, யோசிச்சு செய்யறதால அஞ்ஞானியோட வேலை. அவன் என்னென்னவோ பிளான் பண்ணுவான், தோத்து போயிடுவான். ஞானி வந்து தோக்கவே மாட்டான், அந்த நேரத்துக்கு என்னென்ன செஞ்சுட்டு போயிட்டே இருந்துருவான். அது ஞானித்தன்மை அடையிறது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே, பயங்கரமா கஷ்டமான வேலை இல்லை. இது அடிக்கடி எனக்கு கோவம் வருது, அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஏதாச்சும் ஒண்ணு. உனக்கு கோபம் வருதா? இது கோபம் வராதுக்கு ஆனால் அது மனுஷனா பிறந்தா கோபம் வரும். ஆனால் அது நியாயமான கோபமான ஐயாவை கேட்டுருப்பாரு. அதாவது இப்போ நீ சொன்ன பாரு, கண் இருந்தும் குருனா இது, காது இருந்தும் செவிடா இருந்தால் கோபம் கம்மியாகும். நீ உன்னை பார்க்கறதுனால உன் மனசுக்கு பிடிக்காத மாதிரி கோபம் வருது. அதே உன் கண்ணில் காதில் கேட்கும் போது ஒரு தேவையில்லாத மாதிரி கோபம் வருது. அதுக்கு ஒரே வழி கண்ணை முடிக்க காதை முடிக்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நீ நாக்கை மடிச்சு வைக்கும் போது உனக்கு கோபம் குறையிறது வாய்ப்பு உண்டு. நம்ம பாடம் வரும்போது முதல் பாடத்தில் நாக்கை மடிக்கிற மாதிரி, அப்போ அந்த நாக்கை மடிக்கும் போது உங்களுக்கு கோபம் குறையும். ரெண்டாவது வந்து நீங்கள் அதாவது இதை தேவையில்லாத வாயில் போடுறோம் பார்த்தீங்களா, சாப்பிட்ற சாப்பாடுலேயே கோபம் வரும். அப்போ என்ன, அதுக்கு தான் சொன்னாங்க 3: உப்பு, புளி, காரம். 3 கம்மி சாப்பிடும்போது உங்களுக்கு கோபம் கம்மியாகுமே, அதுக்கு அவன் தவிர்த்துடணும். அடிச்சிடலாமா அடிச்சிட்டு போ அப்படின்னாக்கா நீ அந்த 3 கம்மியாக சாப்பிட்றேன்னு அர்த்தம். நீ 3 அதிகம் சொன்ன, நீ அடிக்க தானே நீ ஏற்றி நின்று அவன் பயந்து ஓட வேண்டியதான். எல்லாமே நமக்கிற மாதிரி இருக்கு. நீ அதை எப்படி ஃபாலோ பண்றதுல தான் விஷயமே இருக்கு. அதனால உப்பு, புளி, காரம் 3 கம்மியா சாப்பிட்டு கோவம் கம்மியாகும். ஆனா கோவமே வராதுன்னா ஒரு ஒரு பாம்பு போகுது, அது கம்முனு, நீ கம்முனா அது கம்முனு போயிடும். தப்புன்னு அடிச்சுட்டு அது என்ன பண்ணும், புஷ்கம் திருப்பி அடிக்குது. ஒரு தேல் போகுது, கம்முனு விட்டு அது பவன் போகும். நீ அது என்ன பண்ணி விட்டு வாழ்த்துக்கு நின்னுக்குது இல்லை. இப்போ ஒரு நாய் கம்முன்னு போற கம்முனுக்கும், நம்ம அடிச்சு லொல்லு கொலைக்கு வந்தா அப்ப எல்லாத்துக்கும் ஒரு கோவம் இது இல்லை. அது வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக கோபம் வருது. நாம ஏன் நோக்கணும், யோசிக்கணும் இல்லை நம்ம. இப்ப மனுஷன் இப்ப இதுங்கெல்லாம் வந்து நாம ஏதோ துன்பம் பண்ணாதான் அது கோச்சின்னு நம்மளை அடிக்க வருது. ஆனா மனசு அப்படி இல்லை. நம்ம எது செயலுக்கிறோம் தப்பு பண்ணுவோம், நாம கோவப்பட்டு நான் தண்டனை நாம கொடுத்துருவோம். இது எந்த வகையில நீ திருப்பி யோசிச்சுக்கலாம். இப்போ நீ தப்பு பண்ற, ஆனா உங்க அம்மா கோவப்படுது. நீ தப்பு பண்ற, உங்க அப்பா கோவப்படுறாங்க. இப்ப உங்க அண்ணன் தம்பி ஆனா தப்பு பண்றான்னு நீ கோவப்படுற. அப்ப தப்பு பண்ணி ஏன் கோவப்பட மாட்டேங்கிறாங்க? சிந்திச்சு அன்னைக்குன்னா சிந்தி, அப்ப கோபம் வராது. ஆமா, அவன் தப்பு பண்ணவன் கம்முனுக்கிறான், நான் என்ன கோவப்பட நினைப்பாரு, கோபமே வராது. கோவப்படுறான், அந்த உண்மையா சொல்ல போனா கோவப்படுற அத்தனை பேர் தப்பு பண்ணாத ஆட்கள், அதை புரிஞ்சுக்கும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்.